ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பாவுக்காக அவங்க எல்லார்கிட்டயும் உன்னை யாருமா கெஞ்ச சொன்னது? ஏய், உங்க அப்பா பண்ண வேலைக்கு என்னை கெஞ்சம்மா என்னடி பண்ண சொல்ற? கோயில பார்த்தல, எல்லாருமா சேர்ந்து உங்க அப்பாவை எப்படி திட்டி அனுப்புனாங்கன்னு பார்த்தல. நம்மளே அப்படி போக சொல்லிட்டா நம்ம என்னடி பண்ண முடியும்? நம்ம எங்க போய் யார் வாசல்ல நிக்க முடியும் சொல்லு? நமக்கு என்ன வீடா இல்ல? நாம பாட்டி வீட்டுக்கு போவோம். ஏய், எனக்கு தெரியாது பாரு. உங்க அப்பா ஊரை சுத்தி வாங்கி வச்சிருக்க கடனுக்கு பயந்துதான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்ப இந்த வீட்டை விட்டுட்டா நம்ம ரோட்டுக்கு தாண்டி போய் நிக்கணும். ஒரு பொண்ணுக்கு புருஷன் சரியில்லைன்னா இப்படிதான் கும்பிடு போட்டே காலத்தை ஓட்டணும். நம்ம எல்லாம் ரோஷப்பட்ட வாழ முடியாது. அம்மா, இனிமே எப்படிமா நம்ம எல்லார் முகத்திலயும் முழிக்கிறது? தப்ப நீயா பண்ண? இல்ல தப்பு பண்ண நம்ம குடும்பம் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது உங்க அப்பா யோசிச்சாரா? அவருக்கு படுக்க இடமும் பசிக்கு சாப்பாடு கிடைச்சா போதுமே. நமக்கு அப்படியா? மா, அழாதம்மா. எப்படி என்ன அழாம இருக்க சொல்ற? நேத்து வாழ வந்த பொண்ணாவ, அவளுக்கு கூட நம்ம இலக்காரமா தானே தெரியணும். அது காரணம் யாரு? உங்க அப்பா தானே. மா, அமுதா, என் அண்ணன் காணாம போனதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு நான் உங்களை படிச்சு கேட்டேன். தெரியாதுன்னு சொல்லிட்டு என் அண்ணனை கொலை செய்யற அளவுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கல்ல? இல்ல, எனக்கு கோபம் புனிதா மேலதான். என் அண்ணனா எனக்கு உசுரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். உங்களை மட்டும் நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் சித்தை. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத அமுதா. எங்க அம்மா ஏற்கனவே அழுதுட்டு இருக்காங்க. செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சா அழுதா செய்வாங்க. இதே நாங்க உனக்கு சொல்லலாம் அமுதா. என்ன யாழ்னி தப்பு பண்ணிட்டு கோவப்படுற? இங்க பாரு, இங்க நீயும் தான் தப்பு பண்ணிட்டு இருக்க. அது இல்லன்னு சொல்லுவியா? அம்மா, நீ எதுக்கு அவன் மேல கோவப்பட்டு இருக்க? உங்க அப்பா பண்ண காரியத்துக்கு அவன் நம்ம கிட்ட பேசுறதே பெரிய விஷயம். அம்மா, எங்க பாருமா, யாழ் நீ மன்னிச்சுக்கோ. அவ கோவத்துல ஏதோ இப்படி பேசிட்டா. உங்க சித்தப்பா இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்க விஷயமே எங்களுக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நீ வந்து கேட்டதும் நான் சொல்லிருக்க மாட்டேனா? சொல்லு. இந்த வீட்டுல யாரையும் நேரடியா பகச்சுக்க முடியாத இடத்துல நாங்க நிக்கிறோம். இந்த காரியத்தை பண்ண எங்களுக்கு துணிச்சல் வருமா சொல்லு? அப்படியே இருந்தாலும் புனிதாவை விட்டுட்டு கபிலன் தம்பியை நாங்கே பழி வாங்கணும் சொல்லுமா? அதனால எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? எல்லாம் இதோ இவளோட அப்பாவோட முட்டாள்தனத்தால வந்தது. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. நீ எங்களை நம்பலாம். நீங்க சொல்றத நம்புறேன். அதே நேரம் நான் என்ன சொல்றேன்னு அதை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் இல்லையா? புனிதா இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க, பாத்துக்கங்க. இல்ல அமுதா, நீ என்ன சொல்ற? நாங்க அதை கேக்குறோம். உங்களை நம்பலாமா? நம்ப அமுதா. இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையும் நாங்க கேட்டிருக்கோம்ல. அப்ப முதல்ல சித்தப்பா கிட்ட பேசுறத நிறுத்துங்க. என்னது? ஏன் அப்பா கிட்ட பேசுறத நிறுத்தணுமா? ஏன் முடியாதா? முடியாதுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. பரவாயில்லையா? இல்ல அமுதா, இல்ல. நீ அவளை விடு. நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். நான் சொன்ன அவ கேப்பா. சொல்லுடி, அவகிட்ட சொல்லு. கேப்பேன்னு சொல்லு. சொல்லுன்னு சொல்றேன்ல, சொல்லு யாழ்னி. கேக்குறேன்.